உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். வருகிற மே மாதம் 1, 2 நாளும் நீங்க எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த நியூமராலஜி கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. கட்டணம் வந்து ரூ. 2400 மட்டும் தான். 2 நாளைக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் லைவ் Q&A செக்ஷன் இருக்கு. நீங்க எந்த விதமான கேள்வியாக இருந்தாலும் வகுப்பு முடிந்தவுடன் என்னுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு கேள்வியெல்லாம் கேட்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அதை தாண்டி இதை வாங்கிட்டு போயிட்டு நீங்க உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான நம்பரை இயக்குனா நம்மளுக்கான செல்வ செழிப்பையும் அதிர்ஷ்டத்தையும் திறந்து கொள்ள முடியும் அப்படின்றத நீங்களே கண்டுபிடிக்கிற அளவுக்கு தான் இந்த கிளாஸை விட்டு உங்களை அனுப்புவேன். அதனால கவலையே பட வேண்டாம். ஸோ இந்த கிளாஸ் அப்படின்றது நான் வருஷத்துக்கு ஒரு தடவை எடுக்கக்கூடிய வகுப்பு. ஸோ அதனால தவற விடாதீங்க. ரொம்ப ரொம்ப லிமிடெட் சீட் தான் இருக்கு. கலந்துக்கணும்னு நினைக்கிற ஆட்கள் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. எந்த நம்பரை இயக்கும் போது நம்மளுக்கான அதிர்ஷ்ட காட்சி இருக்கும், எந்த நம்பரை இயக்குனா நமக்கான பண வரவு வரும், எந்த நம்பர், எந்த மொபைல் நம்பர், எந்த பின் நம்பர் வச்சா கிட்ட இருக்க காசு செலவாகாது, நம்பர் இதெல்லாம் பண்ணுமா, அது எப்படி பண்ணுது, அது ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்ற மாதிரி நிறையா ஜோதிட ரீதியாகவும் சயின்டிஃபிக்காகவும் உங்களுக்கு ஜாதகமே தெரியாட்டியும் பரவாயில்ல, உங்களுக்கு பிறந்த நேரம் தெரியாட்டியும் பரவாயில்ல, நீங்கள் பிறந்த டேட் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். அந்த எண்கள் எப்படி மேஜிக் பண்ணும், இல்லை அந்த எண்ணை வைத்துக்கொண்டு எப்படி உங்களுக்கான அதிர்ஷ்டத்தையும் உங்களுக்கான வாய்ப்புகளையும் நிரந்தரமான வேலையையும் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்களோடு எண்கள் பற்றிய சூட்சம ரகசியமாக இந்த வகுப்பு இருக்க போது. இது முழுக்க முழுக்க என்னுடைய ரெட்ரோ மக்கள் பயனடையணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான். ஆல்ரெடி நிறைய ஃபில் ஆயிடுச்சு, லிமிடெட் சீட் தான் இருக்கு. யாரெல்லாம் வந்து கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த எண்ணை நீங்கள் பயன்படுத்தும் போது நான் அடிச்சு சொல்வேன், என்ன 21 நாட்களுக்குள் உங்களுக்கான வாழ்க்கை மாறுவதை நீங்கள் உணர்வீர்கள். கடைசி 1 மணி நேரம் உங்களுக்கும் எனக்குமான ஒரு கலந்துரையாடலோடும் ஒரு கேள்வி பதிலோடும் இந்த செக்ஷன் வந்து மூவ் ஆக போது. மே மாதம் 1, 2 சாயங்காலம் 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும். இதை தாண்டியும் வாழ்நாள் முழுவதும் அசஸ் பண்ணிக்கிற மாதிரி ரெக்கார்ட் கிளாஸ் கிடைக்க போகுது. மற்றவங்க மாதிரி 3 மணி நேரம் 3 மாதம் 6 மாதம் அப்படிலாம் இல்லை. ஏன்னா படிக்கிறது அப்படின்றத தாண்டியும் யாருக்கு என்ன போய் சேரணுன்றதை மீனாட்சி முடிவு பண்ணுறா. அதை நான் ஆணித்தரமாக நம்பக்கூடிய ஆள். உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை உங்களுக்கு வந்து அதற்கான விடியலை பிரபஞ்சம் ஓப்பன் பண்ண ரெடியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் கண்ணில் படும்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறவங்க வரும்போது நான் சொல்ல சில இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் பிளாக் கலர் கேண்டில் இல்லாட்டி ப்ளூ கலர் கேண்டில் எடுத்துட்டு வாங்க. மிச்சத்தை எப்படி மேஜிக் பண்ணும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். சரி வாங்க, இப்போ இந்த மே மாத பலன்களுக்குள் போகலாம். எல்லா கிரகமும் சூப்பர். இது வரைக்கும் ஒரு 4 மாதம் அப்படியே நான் மட்டும் இல்லை, எல்லா ஜோதிடர்களுமே கொஞ்சம் அப்படியே தடுமாறி என்னடா உலகத்தில் நடக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு இருக்கிற மாதிரியான சூழல்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருந்த நேரத்தில் இந்த மாதத்திலிருந்து எல்லா ராசிக்காரர்களுக்கும் மிகச்சரியான யோகம் மலர காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அட போங்க மேடம், சும்மா சும்மா இப்படியே சொல்லிட்டே இருக்கீங்கன்னா அப்படி இல்லைப்பா. ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயம் இருக்குல்ல, இது வந்து கோச்சார பலன் தான். இந்த கோச்சார பலன் உங்கள் சுயஜாதகத்தோடு சேர்ந்து இயங்கும் போது தான் அதற்கான வாழ்வியல் கொடுப்பனையை கொடுக்குமே தவிர, சும்மா நான் சொன்னோன்னே வந்து கோடி கோடியாக கொட்டினா நான் நேரம் கோடீஸ்வரியாக இருக்கணும். கிளியர்? அந்த வகையில் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா மே மாதம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு பிளானரி போர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா அஸ்யூஷுவல் மிஸ்டர் சூரியன் ஆட்சி பலம் பெற்று உச்ச பலம் பெற்று அப்படியே அழகாக வந்து மேஷ வீட்டில் உட்காந்துருக்காரு. அதோடு சேர்ந்து புதனும் இருக்கார். இத்தனை நாள் நீச்சமாக இருந்த புதன் அப்படியே நீச்ச பங்கமாகி அப்படியே ஒரு மாதிரி இருந்த புதன் அப்படியே அழகாக வந்து புத ஆதித்ய யோகத்தோடு இந்த மே மாதம் என்பது இனிதே மலர காத்திருக்கிறது. அதுவே ஒரு பெரிய விஷயம் தான். சூரியன் புதன் சேர்ந்து மேஷம் அப்படின்ற வீட்டில் இருக்காங்க. பக்கத்தில் என் வீட்டில் நான் ராஜா தான், கிங்கு தான் அப்படின்ற மாதிரி மிஸ்டர் சுக்கிரன் ஆட்சி பலம் வாங்கி உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறம் மிதுனத்தில் குரு உட்காந்துருக்காரு, தயாரா இருக்காரு. எப்படா சான்ஸ் கொடுப்பீங்க, பை பை சொல்லிட்டு நான் கடகத்தை நோக்கி என்னுடைய உச்ச வீட்டை நோக்கி நான் போக வேண்டும் அப்படின்னு கெட் ரெடி அப்படின்ற மாதிரி அப்படி உட்காந்துருக்காரு. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல தான் இந்த மாதம் இனிதே பிறக்கிறது. எனக்கான வாய்ப்புகள் எங்கேயாவது கிடைக்குமான்ற மாதிரி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வாங்க பார்க்கலாம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த மே மாதம் எப்படி எல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு. தன்னுடைய சுறுசுறுப்பு தனத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் என் மனதிற்கு மிக பிடித்த துளாராசினியர்களுக்கு இந்த மே மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் உயரத்தோட உச்சத்துக்கு தான் போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒற்றை வார்த்தையில் நான் பதில் சொல்ல வேண்டுமானால், இது வரைக்கும் இருந்த தப்பா எடுத்துக்கதே உங்களை பிடிச்சிட்டு இருந்த அந்த பிடையெல்லாம் ரிலீஸ் ஆக போகுது. நெகட்டிவிட்டி எல்லாம் வெளியில் போயிட்டு புதுசாக ஒரு வாட்டர் வாஷ் அடித்த மாதிரி அன்றே மலர்ந்த மலராக நீங்கள் மாற போகிறீங்க. துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாத காலம் வாவ் ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கு. ஏன்னா முதல் விஷயம் ராசிநாதன் ஆட்சி வாங்கியிருக்காரு அவங்களுடைய இன்னொரு வீட்டில். அதுக்கப்புறம் அவருடைய 2ஆம் வீட்டுக்கு அவர் போறார். அந்த வீடு நம்மளுக்கு இது வரைக்கும் அப்படியே 8ல் அதெல்லாம் தாண்டி 9ஆம் இடத்தோடு கனெக்ட் ஆக போது ராசிநாதனுடைய அமைப்பு. வேற என்ன சாமி வேணும்?
நிறைய பாக்கியங்களை அள்ளிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பெல்லாம் வரப்போகுது துலாம் ராசிக்காரர்களுக்கு. ஆஃப்டர் 15ஆம் தேதிக்கு அப்புறம் வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். நிறைய சொந்தக்காரங்களுடைய வருகை, சொந்தக்காரங்க ஊருக்கு போகிறது, குலதெய்வ கடாட்சம் கிடைக்கிறது, ஊர் ஊரா சுத்துறது, இதுவரைக்கும் கிடைக்காத வாய்ப்பெல்லாம் கிடைப்பதுன்ற மாதிரி துளாராசிக்காரர்களுக்கு சூப்பர். ஏன்னா அவங்களோட 2ஆம் வீட்டு அதிபதியும் ஆட்சி வாங்கியிருக்காரு, ராசிநாதனும் ஆட்சி வாங்கியிருக்காரு இந்த மாதம். வேற என்ன வேணும்? பணங்காசுல இருந்த பிரச்சனை சரியா போகும். ஆரம்பிக்கலாம் தள்ளி தள்ளி போன விஷயம்லாம் டக்கு 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 டக்குன்னு இந்த மாதம் சரியாகும். உங்கள் மூலமாக உங்கள் வீட்டில் திருமணத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் தங்கச்சிக்கோ, உங்கள் அண்ணனுக்கோ, உங்கள் அக்காவுக்கோ யாருக்கா இருந்தாலும் நீங்கள் இனிஷியேட் பண்ணி அந்த திருமணத்தை அதற்காக ஏற்பாடு பண்ணுவீங்க. நிறைய துலாம் ராசிக்கார பெண்களுக்கு திருமண யோகம் கிடைக்கும். இதுவரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள இருந்த ஊடல் தீர்ந்து கூடல் அதிகரிக்கும். துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அப்படின்றது சந்தோஷத்தை அப்படியே அள்ளிட்டு போகக்கூடிய மாதமாக இருந்தாலும் உடல்நிலையில் கவனம் தேவை. யாரையும் நம்பி சில விஷயத்த சொல்லாதீங்க. நம்ம சாதாரணமாக சொல்லலாம், அது அடுத்தவங்களுக்கு வேற மாதிரி போடும். அது அவங்க பிரச்சனை இருந்தாலும் நம்ம தான் மாட்டிக்குவோம். அதனால துளாராசிக்கார பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய கருத்தை முன்வைக்கக்கூடிய இடத்துல கரெக்டாக இதுதான்ற மாதிரி முடிச்சிடுங்க. அப்புறம் தேவையில்லாமல் அதை பேசுகிற இதை பேசுகிறேன்னு உங்களை அவமானப்படுத்துவாங்க. சில இடங்கள்ல சில பேருக்கு சில அவமானங்கள் வந்துட்டு போகலாம். ஏன்னா 8ஆம் இடமே கொஞ்சம் அவமானம், விபத்து, கண்டத்தெல்லாம் கொடுக்கக்கூடிய இடமா இருக்கிறதுனால சில பேருக்கு அது நிகழலாம். அது கூட அந்த நேரத்துக்கு தான். எப்பயுமே நடக்குமானா இல்லை. பண ரீதியாக இருந்த பிரச்சனை சரியா போகும். துலா ராசிக்காரர்கள் யாரெல்லாம் துவண்டு போய் கடந்தீங்களோ அப்படி துள்ளி குதிச்சு ஓட போறீங்க. எத்தனை வயசானாலும் இந்த தடவை உங்களுக்கான நீங்க எதை கேட்டுட்டு இருந்தீங்களோ, எதை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அது கிடைக்க போகுது. நிறைய பேருக்கு வேலை மாற்றம் உண்டு. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், மே மாதம் கன்ஃபார்மாக அது நடக்கும். மே ஜூனுக்குள்ளே கண்டிப்பாக வேலை மாற்றம், வேலையில் ஒரு நிரந்தரமான அமைப்பு, இல்லை அப்கிரேட் ஆகிறது, வேற கம்பெனி போகிறது, சொந்தமாக தொழில் தொடங்குறதுன்ற மாதிரி பார்ட்னர்ஷிப் மூலமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு சரியான பங்குதாரர்கள் கிடைப்பார்கள். மிகச்சரியான ராஜயோகத்தை உங்களுக்கு கொண்டு வந்து கட்டாயமாக சேர்க்கும். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை நான் தான் சொல்லிட்டேன், கவலைகள் எல்லாம் தீரப்போகுது, கடன் அடைய போகுது. எக்ஸ்பெஷலி நகை வச்சு கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த தடவை கடன் அடைப்பீங்க. சில்வரில் ஏதோ ஒன்று வாங்குறதுக்கான வாய்ப்புகள் வரும். திடீர்னு ஷாப்பிங் போவீங்க, ஏதாவது சிலைகள் வாங்கணும் அப்படின்னு தோணி வாங்கிட்டு வருவீங்க. நிறைய வாராகியோடு கனெக்ட் ஆகும், இந்த முருகனோடு கனெக்ட் ஆகும் துலா ராசிக்காரர்கள். இந்த மே மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகச்சரியான ராஜயோகம், மேன்மையை கொடுக்கக்கூடிய யோகமா இருக்கு. ஆனா பேச்சுல மட்டும் கவனம் தேவை. எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நடக்குமா அப்படின்னா எஸ், நடந்தே தீரும். தள்ளி 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 போன விஷயங்கள் காரிய வெற்றி கிடைக்கும். இப்போ போன மாதத்துலேருந்து நல்லா தான் இருக்கீங்க. சும்மா சனி வக்ர நிவர்த்தி ஆனமே ஓரளவுக்கு நல்லா ஆயிடுச்சு துலாம். திருமணத்திற்காக காத்திருக்கவங்களுக்கு முதல் டிக், வேலைக்காக காத்திருக்கவங்களுக்கு 2வது டிக். நான் சொந்தமாக தொழில் தொடங்கலாமா ஆரம்பிக்கலாமான்னு நினச்சிங்கன்னா ஆரம்பிச்சிடுங்க, சக்ஸஸ். நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், ஒரு இடத்துல போடுறேன், தாராளமாக பண்ணுங்க. யாருக்காவது வட்டிக்கு விடுறேன் ஓடி போயிடுவான் வாங்கிட்டு, பண்ணாதீங்க. நிறைய புண்ணியங்களை அனுபவிக்கக்கூடிய நேரமாக இருக்குது. சில பேருக்கு ஏதோ ஒரு அன்னதானம் போடுறதுக்கோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காகவோ நீங்கள் மேற்கொள்வீர்கள். அது உங்களுக்கு புண்ணியத்தை கொடுக்கும். ஏதோ கோவில் வழிபாட்டில் போய் கலந்துப்பீங்க, போகிற இடத்துல அங்கே ஒரு 50 ரூபாயோ 100 ரூபாயோ உங்கள் சக்திக்கு என்ன முடிஞ்சது அதை எழுதிட்டு வருங்க. இந்த தடவை அன்னதானம் போடக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு விஷயம் டக்கு டக்கு டக்குன்னு ஸ்பீடாக நடக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் தான் உட்காந்துருக்கா. முடிஞ்ச முருகன் கோயிலுக்கு போய் அன்னதானம் பண்ணுங்க, செம்மையா. இந்த தடவை உங்களுடைய தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். நீங்கள் போகணுன்னு அவசியம் இல்லைங்க, உங்களால் முடிஞ்ச ஒரு காணிக்கை அங்கே கொடுத்துட்டு வாங்க. இல்லையா ஒரு பொட்டலம் என்ன வந்துட போகுது, ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் வாங்கி முருகன் கோயில் வாசலில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு கொடுத்துட்டு வாங்க. சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு சாப்பாடு போடும். ரோடு ஓரமாக இருக்கிறவங்களுக்கு உங்களால் ஆனால் ஏதாவது வாட்டர் பாட்டில் வாங்கி தானம் கொடுங்க. இது பண்ணாலே சனி பிரீத்தின்னு அர்த்தம். ஏன்னா 6ஆம் இடத்துல உட்காந்து நல்லது பண்ண காத்துட்டு இருக்காரு. ஏதோ ஒரு இடத்துல நல்லது நடக்காமல் இருக்கு, தடையா இருக்குன்னா இந்த மாதிரி ஆட்களுக்கு நீங்கள் உதவும் போது சனி பிரீத்தமாகி உங்களுக்கான செல்வ வளத்தை கொடுப்பார். நிறைய பேருக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ஜெயிப்பீங்க. போட்டித் தேர்வுகள் மூலம் வெற்றி கிடைக்கும். வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு மார்க்கெட்டிங் ஃபீல்டாக இருக்கலாம், வாத்தியாராக இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம், ஜோசிக்காரங்களாக இருக்கலாம், கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஆளாக இருக்கலாம், ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய ஆளாக இருக்கலாம். யாரெல்லாம் உங்கள் வாய்தான் மூலதனம் என்று பண்ணக்கூடிய ஆளாக இருக்கீங்களோ அவர்களுக்கெல்லாம் ராஜயோகம் காத்திருக்கிறது துளாராசிக்காரர்கள். ஸோ துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் 3 விஷயத்தில் கவனமாக இருக்கணும். 1, கொடுக்கக்கூடிய வாக்குறுதியில்
யாருக்காவது நீங்க வாக்குறுதி குடுப்பீங்க, வீட்ல வேணான்ருவாங்க. அதனால வீட்டோட கலந்து ஆலோசிச்சு வாக்குறுதி குடுத்தா நல்லது. இல்லாட்டி நம்ம தேவையில்லாம தவறா எடுத்துக்காதீங்க. கரி பூசிக்கிற மாரியான சூழல் வந்துரும். 2வது ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். தொண்டை சம்மந்தப்பட்ட இடத்துல கொஞ்சம் கவனம். 3வது டிராவல்ல போயிட்டு வரும்போது கொஞ்சம் கவனம். இத மட்டும் பார்த்துக்கங்க. நீங்களா அவசரப்பட்டு பேப்பர் போடாதீங்க. வேலைய விட்டு அனுப்புறேன்னு சொல்ற மாரி சொன்னாலும் அனுப்ப மாட்டாங்க. ஒரு சின்ன ஷேக் நடக்கும். கண்டிப்பா துலாமுக்கு நடக்கும் இந்த மாதம். பெருசா ஒண்ணும் நெகட்டிவ் ஆகாது. குரு அமரக்கூடிய பொசிஷன் 10க்கு வராரே, அதெல்லாம் வந்து பதவி அடுத்த அப்கிரேட் தான் ஆகப்போகுது. குரு நல்லது பண்ற பிளானட்லாம் இல்ல. அதனால அவர் ஒண்ணும் உங்களுக்கு பெருசா கெடுத்துற மாட்டாரு. 10ஆம் இடத்துல இருந்தா 10ஆம் இடம் பால் தான். அதனால அது ஒண்ணும் பெருசா உங்களுக்கு கர்மா கழிய போகுதுன்னு அர்த்தம். இந்த தடவ குரு மூலமா கர்மா கழிய போகுது துலா ராசிக்காரர்களுக்கு. சனியும் டைரக்ட்டா அங்கருந்து பார்ப்பாரு. கண்டிப்பாக வேலை மாற்றம், சுயதொழில், சொந்த தொழிலுக்குள் இறங்கியே தீர்வீர்கள் துலாம் ராசிக்காரர்கள். உங்க பேர்ல ஏதாவது ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் ஆகுங்க இந்த தடவ. அதன் மூலமா உங்களுக்கு வருமானம் ஒரு கோடி கோடியா வரும். கவலைப்பட வேண்டாம். நல்லவையெல்லாம் தேடி வரக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த மே மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது துலாம் ராசிக்காரர்கள். படிக்கிற புள்ளைங்க எப்படி படிப்பீங்க? எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி எனக்கு மார்க்கே வரலன்னு தவிச்சிட்டு இருந்த, புலம்பிட்டு இருந்த துலாம் ராசிக்காரர்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, துலாம் ராசிக்காரர்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, துலாம் ராசிக்கார குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இந்த தடவை சக்சஸ் வெற்றி தான். நிறைய அப்பாவினுடைய அனுகிரகம் கிடைக்கும். நிறைய டிராவல் பண்ணுவீங்க. குலதெய்வ ஆசி கிடைக்கும். நிறைய ஒரு இடத்துக்கு எதிர்பார்க்காத இந்த தடவை டிராவல் பண்ணுவீங்க. சுற்றுலா போயிட்டு வருவீங்க. சந்தோஷம் மேலிடும். உங்களை மாதிரி ஒரு பிள்ளை கிடைக்காதான்னு எல்லாரும் பெருமைப்படுற அளவுக்கு துளாராசிக்கார குழந்தைங்க இந்த தடவை எடுப்பாங்க. அந்த அளவுக்கு பெயர் வாங்கி கொடுக்கும் பெற்றோர்களுக்கு. 20 வயதுலேருந்து 40 வயது கூடிய துளாராசிக்காரர்களுக்கு திருமண யோகம் காத்திருக்கிறது. உங்க வீட்டில் உங்க அக்காவுக்கு தங்கச்சிக்கு ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கீங்களா? இந்த மாதம் நீங்க முன்னெடுத்து கொடுத்து பாருங்க. கண்டிப்பா அலையன்ஸ் சக்சஸ் ஆகும். உங்களுக்கே ரொம்ப நாளாக கிடைக்கலையா? இந்த தடவை கிடைக்கும். துலாம் ராசியா இருக்கும்ல, துலாம்ல ஏதாவது ஒரு பிளானட் இருந்தாலும் இந்த தடவை சக்சஸ் தான். யாருக்கா இருந்தாலும் சக்சஸ் தான். ஆஃபீஸில் ப்ரமோஷன் கிடைக்கும், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். வேலையில ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கான மாற்றங்கள் நிகழும். இடமாற்றம் நிகழும். துளாராசிக்கு இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம் கண்டிப்பாக நிகழ்ந்தே தீரும். அதை முடிவு எடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சிட்டே இருப்பீங்க. இப்போ எடுத்துருங்க. 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய துளாராசிக்காரங்க இது வரைக்கும் தொடர்லையா தொழிலுக்குள்ள இறங்குவீங்க. எழுதி வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இன்கம் வருமானம் வந்தே தீரும். அதற்கான வாய்ப்புகளை பிரபஞ்சம் உங்களுக்கு உருவாக்கும். துளாராசிக்கார பெண்கள் 40 வயதுலேருந்து 60 இருக்கவங்க சூப்பராக இருப்பீங்க. இதில் பெண்களுக்கு தான் அல்டிமேட்டாக இருக்கு. உடனே ஆண்களுக்கு இல்லையான்னு கேட்குங்க. ஆண்களுக்கு கொஞ்சம் அலைச்சலோடு கூடிய ஆதாயமாக இருக்கு. நிறைய பேருக்கு இந்த தடவை நண்பர்கள் மூலமாக ஒரு நம்பிக்கை பிறக்கும். ஃபுட் இண்டஸ்ட்ரி யாரெல்லாம் இருக்கீங்களோ, ரியல் எஸ்டேட் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ, தாறுமாறாக வெற்றி இந்த தடவை இந்த மாதம். எக்ஸ்பெஷலி துலாம் சொந்த தொழில் செய்யக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு வாய்ப்புகள் வரும். நிறைய ஆர்டர் கிடைக்கும். இந்த கொஞ்சம் கேதுவோட இணக்கம் ஓகேவா இல்லைன்றதுனால கொஞ்சம் நிறைய கோவில் குளத்தோட இந்த தடவை கனெக்ட் பண்ண வைக்கும். அதுவே ஒரு புண்ணியத்தை சேர்க்க வைக்கும். ஆரோக்கியத்துல கவனம் தேவை. பல்லு வலி, கண்ணு வலி ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். கொஞ்சம் நடுவில் முதுகுல வலி வர்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். எக்ஸசைஸ் பண்ணுங்க. நிறைய பொறாமையும் போட்டியும் ரிசீவ் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ துளாராசிக்காரங்க. தினம் முடிஞ்சா இல்லை செவ்வாய் வெளியில உப்பு எடுத்து சுத்தி போட சொல்லுங்க. நீங்களே ஒரு கைப்பிடி எடுத்து இப்படி இப்படிலாம் சுற்றி ஒரு பவுல் தண்ணியில் போட்டு போயிடுங்க நைட்டு. நான் எல்லாம் இருக்குது. ஆனால் அப்பப்போ கை கால் வலி, இடுப்பு வலி அப்படியே சொல்ல முடியல. எட்டி பார்க்குது. பயங்கர பொறாமை, கண் திஷ்டி. 6ஆம் இடத்துல சனி வந்தாலே இதுதான் நடக்கும். இன்ட்யூஷன் பவர் அதிகமாக இருக்கும். துளாராசிக்காரர்களுக்கு இந்த தடவை சரியான தரமான சம்பவம் காத்திருக்கு. எதெல்லாம் செய்யணும்னு நினச்சிக்கலாம் அதான் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கடவுள் வாய்ப்பை தான் கொடுப்பாரு. நம்ம தான் பயன்படுத்திக்கணும். அதனால் கீழே என்ன கமெண்ட்டில் கழி ஊற்றி பிரயோஜனமே இல்லை. உங்கள் சுயஜாதகம் சரியில்லாத பட்சத்தில் நான் மட்டும் இல்லை, எந்த அஸ்ட்ராலஜிஸ்ட்னாலும் எதுவும் நடக்க போகிறது. அதனால கடவுளுடைய அனுகிரகமும் கடவுளுடைய ஆசையும் மட்டும்தான் வாழ்வை வளமாக்கக்கூடிய காரணியாக இருக்குன்றதை துளாராசிக்காரங்க புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். கொஞ்சம் விதண்டாவாதம் எட்டி பார்க்கும். கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டு பேசுகிற மாதிரி சூழல் வீட்டில் வரும். அது எந்த வயது இருந்தாலும் வரும். அதில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா துளாராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் காத்திருக்கிறது. இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? நான் சொன்னேன், வாராகி வழிபாடு, முருகப்பெருமானுடைய வழிபாடு. என்ன ஃபார்ம்ல முருகன்றதால பிடிச்சிக்கோங்க. இந்த தடவை துளாராசிக்காரங்க வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். துளாராசி முருகப்பெருமான் கோவிலுக்கு போயிட்டு வந்தாலும் சரி, முருகப்பெருமான் கோவிலில் பூஜையில் ஏதாவது கலந்துக்கிட்டாலும் துளாராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட காற்று அல்டிமேட்டா வீச ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அவ்வளவு சூப்பராக இயங்க போகுது இந்த தடவை. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை முருகப்பெருமானுடைய கடாட்சம் மாதிரி வேற எதுவும் கிடைக்க போகுது. நிறைய நீங்க அறியாமே முருகனுடைய கோவிலுக்கு போவீங்க. நீங்க அறியாமையே முருகனுடைய விஷயங்கள் உங்ககிட்ட வரும்.
நீங்க அறியாமையே முருகனுக்காக சில ஹெல்ப் பண்ணுவீங்க. அந்த கோவிலுக்கு அதை பண்ற, இதை பண்ற, ஒரு நாள் முன்னாடி 10 பேரை கூப்பிட்டு பண்ணுவீங்க. திடீர்னு போயிட்டு இருப்பீங்க. நீங்க போற வண்டிக்கு முன்னாடி வேலும் மயிலும் போகும். நீங்க அடுத்த தடவை கூர்ந்து கவனிச்சு பாருங்க. துளாராசிக்காரர்களுக்கு மட்டும் கண்ல படும் இதெல்லாம். ஃபோன திறந்தாலே வந்து நிப்பான் முருகன். எல்லாம் நடக்கும். துளாராசியில பிளானட் இருந்தாலும் நடக்கும் இந்த தடவ. ஸோ துளாராசிக்காரருக்கு இந்த தடவ புது தெம்பு வரக்கூடிய, தைரியம் பிறக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. துளாராசிக்காரங்க இந்த தடவை என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, வித்தியாசமா முதல்ல பார்ப்பீங்க. முதலையா? எஸ். முதல்ல பார்க்கறது, முதல்ல பண்ணைக்கு போறது, முதலையோட கனெக்ட் ஆகுது. யூடியூப் திறந்தா முதல்ல வருது, டிவியில முதல்ல பார்க்கறதுன்னு முதலைய பார்ப்பீங்க. அந்த பார்த்த நிமிஷத்துலேருந்து நோட் பண்ணிச்சுக்கோ, உங்களோட கஷ்டம் எல்லாம் தவிடுபடியாக போகுது. உடம்பு புடியா பிடிச்சி சில விஷயத்த சாதிக்க போறீங்க. அதில் நீங்கள் ஜெயிக்க போறீங்கன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த முதலை பார்த்தல என்ப நிகழ்வு உங்களுக்கு காட்டப்போகுது. முதல்ல பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல பண்ணுங்க. முன்னுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது துளாராசி நேயர்களுக்கு.